இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாலி பெருக்கி போடுறதெல்லாம் சரிதான். இது புருஷன் உன் கூட இருந்து பண்ண வேண்டிய சடங்கு. புருஷன் தொட்டு கொடுக்கிற தாலியை தான் நீ மாத்திக்கணுமா? ஆண்டவா, இது என்ன சோதனை? ஐயர் சொல்ற மாதிரி எப்படி பண்ண முடியும்? அவரை நான் பார்த்தா அவர் வாழ்க்கையே வீணாயிடுமே. என்னம்மா யோசிக்கிற? சாமி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா அவரால வர முடியாத சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு விட்டா வேற நல்ல நாள் இல்ல. அதனால அவர் இல்லாட்டி கூட நான் இந்த சடங்கு பண்ணிதான் ஆகணும். வாஸ்தவம் தாமா, எனக்கு புரியறது. ஆனா நீ தனியா தாலி பிரிச்சு மாத்தின்டா முழு பலனும் கிடைக்காதே. வேற வழி இல்லாததால பண்ணலாம். புது தாலி சரடு, பூஜை சாமான்லாம் வெளியில கிடைக்கும், வாங்கிட்டு வந்துருங்கம்மா. சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி தரேன். அப்புறமா தாலி பிரிச்சு கொடுத்துக்கலாம். சரிங்க சாமி. சரிம்மா. வாமா, வந்துட்டியாம்மா? இந்த வரேன் சாமி. நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு சரிம்மா, பூஜை பண்ணிடுறேன். கடவுளே, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நடந்த எந்த விஷயத்துக்கும் காரணமும் புரியல. நான் இன்னைக்கு முன்னாடி நிக்கிறதுக்கான ஒரே காரணம், என்னை காப்பாத்த வந்து எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தவருக்கு எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவரு ரொம்ப நல்லவர். அந்த நல்ல மனசுக்கு எப்பவும் அவரு நல்லா இருக்கணும். தாலி பெருக்கி போட போறாளா? இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான். அடிச்சிட வேண்டியதுதான். இந்த தாலியை கழுத்துல மாட்டிண்டு அதை கழட்டிடுங்க. ஐயோ, என் தாலி! அவனை புடிங்க! என்னோட தாலி! யாராவது புடிங்க! யாராவது புடிங்க! தாலி திருடி ஓடுறான். யாராவது புடிங்க! யாராவது புடிங்க! ஐயோ! ஆண்டவா, இது என்ன கொடுமை? இந்த பாவிங்க இப்ப கோயிலுக்குள்ளரையும் வந்துட்டானுங்க. படுபாவிங்க. ஏம்மா, நான் தான் உன்கிட்ட புருஷன் இல்லாம தாலி மாத்தப்படாதுன்னு படிச்சு சொன்னல. இப்ப பாத்து எப்படி ஆயிடுத்து? கடவுளே, என்னத்த சொல்றது? கடவுளே, ஏக்கா பாத்தியாக்கா? தாலி பிரிச்சு போட யாராவது தனியா வருவாங்களா? இவ மட்டும் தனியாவா வரணும்? துணைக்கு யாராவது வந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? இப்ப பாத்தியா, தனியா வந்திருக்கிறது தெரிஞ்சு அவன் அடிச்சுட்டு ஓடிட்டான்.